நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2023, அதாவது 1/8/2023 முதல் 31/8/2023 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கும்ப ராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது கும்பத்தில் தான் இருக்கிறார். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரகதி என்பது ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வது. இந்த தடவை பார்த்திங்கன்னா மகரத்துக்கு கூட செல்கிறார். கடைசி வாரம் மகரம் செல்கிறார். சென்று சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கிறார். இப்போ ராசிநாதன் உங்களுக்கு வக்ரகதியில் இருக்கிறார். 7.5 சனி வேறு நடக்குது. டென்ஷன், பரபரப்பு, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு நிலை ஏற்படும். மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் குரு பார்வையில் 7ஆம் இடத்தில் சாதகமாக இருப்பதால் ஓரளவுக்கு இந்த கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, அதாவது அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 1-2-3-4 பாதங்கள், பூரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஓரளவுக்கு நன்மையான பலன்களை பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 3ஆம் இடம் 2க்கும் 11க்கும் உடைய குரு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இடம் விற்கிறவங்க வாங்குறவங்க செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு தொழில் அமைந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய ஒரு நிலை. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறது பாருங்க. 4 கிரகங்கள் இருக்கிறது. செவ்வாய் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். குரு பார்வை பெற்று உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போது 10ஆம் இடத்தை 10க்குடைய செவ்வாய் பார்க்கிறார் குரு பார்வை பெற்று என்று சொன்னால் உத்தியோகம் சிறந்து விளங்கும். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு மேன்மையான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். சூரியன் அங்கே இருக்கிறார். புதன் இருக்கிறார். கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆகஸ்ட் 17க்கு பிறகு சிறப்பான ஒரு காலகட்டம். ஆகஸ்ட் 17க்குள்ளே 7க்குடைய சூரியன் 6ல் இருக்கிறதால வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாம். அல்லது உங்களுக்கு கான்ட்ரவர்சியாக கருத்து வேறுபாடு ஏற்படலாம். மற்றபடி பாருங்கள், உங்களுக்கு சுக்கிரன் 4க்கும் 9க்கும் உடையவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் முதல் 14 நாள். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும்.
இப்போ முதல் 14 நாள் எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், உங்களுக்கே வந்து ஆரோக்கிய குறைவு, ஏன்னா சுகஸ்தானம் அடிபடுது, ஆரோக்கிய குறைவு ஏற்படுது. அப்புறம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நிம்மதியான ஒரு காலகட்டம், தாயினுடைய நிலை சரியாகும், தாய் வழி சொந்தங்கள் அனுகூலத்தை தரும். அதுவும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய சின்னத்திரை பெரிய திரையில் பணியாற்றக்கூடிய நடிகர்லேருந்து டெக்னீஷியன் வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் அது. ஆகஸ்ட் 15க்கு பிறகு வங்கிகளில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசு கருவூலம், நிதி நிறுவனங்கள், செல்ஃப் ஃபைனான்ஸு, இன்சூரன்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், நகை வியாபாரிகள் அதில் விற்பனையாளர்கள், துணிக்கடை வியாபாரிகள் அதில் விற்பனையாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அமோகமான ஒரு காலகட்டம். திருமண வயதில் இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இதுவரைக்கும் தள்ளி போயிருந்த திருமண பேச்சுவார்த்தை இப்போ சுமூகத்தில் முடிஞ்சு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், அக்கம் பக்கம், ஏன் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாக. கடைசி 12 நாள் செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதால் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அரசு துறையில், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் இருக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள். மற்றபடி 9ஆம் இடம் பாக்கியமாக இருக்கிறதால ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன ப்ராப்பராக நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக சாத்தியப்படும், சாதனை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். தீர்த்த யாத்திரை மேற்கொள்பவர்களுக்கு நல்லது நடக்கும். சிலருக்கு 7ஆம் இடம் 9ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி புரிவீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். 10ஆம் இடத்தை அதிபதி பார்க்கிறார் செவ்வாய். அப்போ முதல் 19 நாள் உங்களுக்கு இந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பை தரும். அதுக்கப்புறம் கடைசி 12 நாள் அரசு உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கலாம், பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். ஃபைனான்ஸ், அதாவது நீங்கள் உங்களுக்கு இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஆர்டோஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு மாதமாக இது அமைகிறது. மற்றபடி 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது, அதாவது 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு. அதாவது உங்களுக்கு 10ஆம் இடத்தை 10க்குரிய செவ்வாய் பார்க்கிறார், 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், பாக்கியமாக, எல்லாம் பாக்கியமாக அமையும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம், கோர்ட்டு கேஸுன்னு போயிருக்கலாம். இப்போ அவங்க இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு விருப்பம் உடையவர்களுக்கு ஒரு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. இந்த ராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறது, 7ஆம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறது. முதல் திருமணம் ஆகட்டும், இல்லை முதல் திருமணம் முடிவுக்கு 2வது திருமணம் நடத்த விரும்புபவர்களும் நடத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை, வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக ஏற்படும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே அசுப செலவுகளே ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. இதில் 5 பாருங்கள், 5 7 இருக்கார். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கும், மேம்பாடு அடையும், நல்லா படிப்பாங்க. அதில் குறிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப பிரமாதமாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் வக்ரகதியில் இருப்பதால்
ஏதோ ஒரு மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, ஒரு டென்ஷனாக இருப்பீங்க, ஒரு பரபரப்பாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். ஆனால் 3ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தர இருக்கிறார். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். சொத்து பத்து பிரிச்சிக்காதவங்க இப்போ தகப்பனிடம் சென்று பூர்வீக சொத்தை நீங்கள் கேட்டு வாங்கி கொள்ளலாம். உங்களுக்கு உரிய பங்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். கும்பம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 19, 20, 21 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ஆகஸ்ட் மாதம் கும்பராசிக்கு நல்ல பலனையை கிரகங்கள் வழங்க இருக்கின்றன. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.